டேய் அக்கா கூப்பிடுங்க. கடிக்குமா கடிக்குமா? இங்கே பழம் மரங்க இங்கே பாருங்க. எப்பா வேஸ்ட்டுங்களா? வேஸ்ட் தானே, காய் மட்டும் தானே குழம்புக்கு. அப்படியே அள்ளு விட்டுருச்சு. அந்த சைடு ஒரு வழி இருந்துச்சு, அதை ஓடிட்டேன். செம்மையா இருக்கா இதுதாங்க. ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க இளன். இது இளன் எக்ஸ்ப்ளோரர் சேனல். நம்ம இளன் எக்ஸ்ப்ளோரர் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ஊருக்கு வர்றதுக்காக பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தோம். ஸோ நம்ம பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல சிறுத்தை கிராஸ் பண்ணதான் அந்த வழியை வந்தவங்க சொன்னாங்க. ஸோ அந்த வீடியோ செம்ம த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வீடியோ நீங்க பார்க்காதவங்களா இருந்தீங்கன்னா போய் அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ வந்து பாருங்க. ஸோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்தியமங்கலம் வனப்பகுதியில் இருக்கிற கடைசி கிராமமான குளியாடா அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ போற வழியில ஃபர்ஸ்ட் வர ஒரு வில்லேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவர்நத்தம். அந்த தேவர்நத்தத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கோட்டாடை அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் வருங்க. அந்த கோட்டாடையில இருந்து ரைட்ல எடுத்து உள்ள போனீங்கன்னா குளியாடா. போற வழியில ஏகப்பட்ட சீனிக்கான வியூஸ்லாம் நம்மளால பார்க்க முடியுங்க. ஸோ லேண்ட்ஸ்கேப்லாம் சூப்பரா இருந்துச்சு, இயற்கையா வேற லெவல்ல இருந்துச்சு. ஸோ அங்க இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் வெளியூர்ல இருந்து வாங்கி போட்டிருக்காங்க ரெசார்ட் கட்டுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ரெசார்ட் வரது இங்க டவுட் தான். பிகாஸ் இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அங்க ரெசார்ட் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்ல இருந்து. சோ இங்க இருக்கிற மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நான் போற வழியில பஸ்ல பார்க்கும்போது எல்லாருமே விவசாயம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. விவசாயம் அண்ட் கால்நடை வளர்ப்பு இந்த ரெண்டும் தாங்க பிரதான ஒரு தொழிலா இருக்கு இவங்க கிட்ட. இது போக சில பேர் மத்த வேலைகளுக்கு எல்லாம் போகணும் அப்படின்னா சிட்டிக்குள்ள போறாங்க. இதுதாங்க இங்க இருக்கிற மக்களோட வாழ்வியல். அவங்களோட வாழ்வாதாரமே விவசாயத்தையும் கால்நடைகளையும் நம்பிதான் இருக்கு. கடைசியா நம்ம அந்த குளியாடா கிராமத்துக்கு போயிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த கிராமம் எப்படி இருக்கு, அங்க இருக்கிற மக்களோட நம்ம பேசி அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். சோ தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ள போலாம். கைஸ் இதுதாங்க புலிகாடாங்கிற ஊரு. அம்மா புலிகாடா தானே இது? புலியாடா இல்ல புலியாடா. குளியாடா இதான் கடைசி கிராமங்க நம்ம ஊர்ல. இது கீழே காடு, ஆனைக்காடு. யானையில வருங்களா இங்க? யானை வருமா இங்க ஊருக்கு? இங்கெல்லாம் வருமா? சரி சரி 11 மணி 12 மணிக்கு வரும். இப்பதான் சிறுத்தை கட்டிருந்து தப்பிச்சு வந்தேன். கேர் மாலத்துல சிறுத்தைங்க செக் போஸ்ட். சரி இது மாவெல்லாம் பிரிவு. சரிங்க கடை பாக்குறீங்களா? யூடியூப் சேனல்காரர், டிவி சேனல்காரர், ஏரியா பத்தி எல்லாம் டிவியில் போடுவாங்க. சரி சரி உங்களையும் முடிச்சு போட்டுடலாங்க. போடுங்க இப்போ என்னப்பா. நம்ம பேருங்க? பேர் சிவராஜ். சிவராஜுங்க. ஓகே. இது வந்து என்ன ஊருங்க? நாங்கள் தேவர்நத்தம். இல்லை இது குளியாடம். குளியாடா. கைஸ் குளியாடில் இருந்து நம்ம ஐயா வந்து நம்ம கடைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ ஐயா இங்கே எத்தனை குடும்பம் இருக்கும்? இங்கே ஒரு 50 குடும்பம் இருக்கும். 50 குடும்பம் இருக்குங்க. கரண்ட் பிரச்சனை இல்லை? கரண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. மிருகங்கள் தொல்லையெல்லாம் எப்படி இருக்குங்க? மிருகங்கள் தொல்லை ஜாஸ்தி. சிறுத்தையில் வருமா? சிறுத்தை வராது. சிறுத்தை ஏதோ ஒரு டைம் இருக்கு. ஆனை, பன்னி மாதிரி. சரி சரிங்க. இப்போ இதுக்கு மேலே அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக காடு, எல்லாம் ஃபாரஸ்ட். உள்ளே போக முடியாது. இங்கே இருக்க லோக்கலில் போவீங்களா நீங்கள்? எப்படிங்க நீங்களாம் போவீங்களா? இங்கே இருக்கிற மக்கள்லாம் போவாங்களா? போவாங்க. 2-3 சேர்ந்து விறகு பொழுது போவாங்க. தனியாக இனியும் போட மாட்டிக்குவோம். இந்த அம்மாவை சேர்த்து படிப்பீங்க. ஐயா போ அந்த கோட்டாடிலேருந்து உள்ளே வந்துட்டோம்ல. ஆமாம். அப்படி நேராக போனால் எந்த ஊர்? நேராக போனால் கடம்பூர். நேராக போனால் கடம்பூர். ரோடு நல்லா இருக்குங்களா? இப்படி போனால் கடம்பூர், இப்படி போனால் அப்படி நேரம் தமிழ் இதெல்லாம் தான். அவங்க டிவி சேனல் அமைதியாக இருக்குங்க. அவர் பேசுவார். பிடிங்க. சரி எங்கே யாருமே இல்லை, எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்களா என்ன? வேலைக்கு போயிட்டாங்க. சரி சரி வருவாங்க. ஒரு அழகான கிராமங்க. ஆனால் பார்க்குற அழகா இருக்கு. சூப்பர் கிராமம். அழகா அமைதியாக குழு குழுன்னு இருக்கு. சூப்பராக இருக்குது. சைலண்டாக நல்லா தான் இருக்குங்க இங்கே வந்தாலும். ஆனால் என்ன அடிப்படை வசதி தான் கொஞ்சம் கஷ்டம். பஸ்ஸு போக்குவரத்து கஷ்டம். அதுதான் ஒன்று தான் பிரச்சனை. கடை வந்து இதில் இருக்குங்களாமா. அழகாக வச்சுருக்காங்க. இதான் கடை வேற லெவலு. ஓகேங்க.
பார்த்துட்டேன் சரி நமக்கு முடிஞ்சுதா? முடிஞ்சுங்க. அதில் போகலாங்களா கடம்பூருக்கு? நீங்க போறீங்களா? அதில் போக முடியுமா? பைக் இருக்கா? பைக் இல்லையே. நடந்து போறீங்களா? அதில் ஏதாவது அரைச்சி வந்தாங்கன்னா ஏறி போகலாம்ல? அப்படியெல்லாம் போக முடியாது. ஆறு இருக்கு, சும்மா இந்த ரிட்டர்ன் போகும். ஆமா அந்த வழியில ரோடெல்லாம் நல்லா போட்டுருக்காங்களே. ரோடு அந்த இதில் மேலே வரைக்கும் தாங்க. அந்த பாதி வரைக்கும் தான் போட்டுருக்காங்க. அதுக்கு மேலே ஆடக்காடு. அதுக்கு மேல யானை தான் சொல்ல முடியாது. எந்த நேரம் வேணாலும் ரோட்டுக்கு போகிறது ரிஸ்க்குங்க. ரிஸ்க். சரி ஏதோ பாரு இருக்காரா? அப்ப பஸ் போனேன். பஸ் போனா ஐயா ராவியா அப்படியே என்ன இருக்குங்க? என்ன வேணும்? சாப்பிட்ற மாதிரி பழமெல்லாம் எதுவும் இல்லைங்க. பழமில்லை. இருக்குப்பா. சரி பிஸ்கட் இருந்தால் கொடுங்க. கடம்பூர் தான் நடந்து வைப்புதா? சரி கேட்கலாம். என்ன இருக்கு ஏதாவது? டிவி படத்து அதான் இருக்குங்களா? வேற இல்லையா? வேற ஏதாவது இருக்கா? இருக்குது, குட்டே இருக்குது, 5 ரூபா. இதே கொடுத்து இதை ஒன்று கொடுத்துருங்க, அது ஒன்று கொடுத்துருங்க. இப்படின்னு தெரிஞ்ச சாப்பாடு போட்டு வந்துருப்போம். இப்படின்னு தெரிஞ்சுருந்தா சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துருப்போம். இப்போ எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நம்ம ஈரோடுங்க. சரிங்க ஐயா. அப்படியே கீழே அப்படி பின்னாடி போகிறோம். அந்த வழியிலே போகிறோம். சரி வரேங்க. ப்ளீஸ் இதுதான் கடைசி கிராமம் இந்த சைடு. ஸோ பார்த்தீங்களா எப்படி ஒரு ஆபத்தான ஒரு இதில் வந்து மக்கள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் இங்கே இருக்க மக்கள் வந்து அமைதியாக அழகாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓய் பையனா பொண்ணாங்க? பொண்ணு. சரி அக்கா இதுக்குள்ளே எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போக முடியுமா? காட்டுக்குள்ளே போக முடியாது? வேண்டாம் ரிஸ்க்கு. இந்த டைம்லலாம் இருக்கும். சரி எதுக்கு நம்ம திரும்பியே போகலாம் ரிஸ்க்கு. சரிங்க உள்ள காட்டுக்குள்ளே அங்கே கொஞ்சம் தூரம் உள்ளே போய் பார்க்கலாமான்னு கேட்டேன். வேணாம் ரிஸ்க்கு அப்படிங்கிறாங்க. யானையெல்லாம் இருக்கும் போகாதீங்க அப்படின்னாரு. சரி அப்படின்னாங்க. சரி ஓகே இவ்வளோ தூரம் வந்ததே வேறு லெவலு. ஆனால் சத்தியமாக அந்த மாவளம் பிரிவில் நின்றுட்டு சத்தியமாக எனக்கு ஆயுதாங்க வரல. இது எல்லாமே வந்துச்சுங்க. அதுவும் அதாவது நார்மலாகவே அந்த இடத்துல அவர் இறக்கி விட்டு போனதுக்கப்புறமே எனக்கு சும்மா அள்ளு விட்டுருச்சு. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி அப்படின்னு கொஞ்சம் தூரம் அப்படியே வண்டியில் ஒரு 2-3 வண்டி வர சரி ஓகே ரெகுலராக வண்டி வர மாட்டிருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நான் மட்டும் கொஞ்சம் பயம் போச்சு. கடைசியில் அவங்க வந்தாங்க பாருங்க இந்த கேரளா கர்நாடகா பசங்க வந்து வீடியோவை காமிச்சாங்க. கொஞ்சம் தூரம் நம்ம நின்றுட்டு இருந்ததுக்கும் அங்கே ஒரு 100 மீட்டர் தான் அந்த முக்கில் சிறுத்தை கிராஸ் ஆகி உள்ளே ஓடி இருக்கு. அவங்க வீடியோ எடுத்து வந்து காமிச்சதும் அள்ள விட்டுருச்சு எப்பா. அதனால் அவங்களுக்கு பார்த்துருப்பீங்க அவங்கள அப்படியே பிடிச்சி வச்சுட்டேன். தயவு செஞ்சு இங்கேயே இருங்க நான் பஸ்ஸு ஏறினதுக்கப்புறம் போய்க்குங்க அப்படின்னு சொல்லி பேசி அப்புறம் ஓகே என்ன நல்லா பார்த்து நீங்களே பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு சம்பவங்க. ஸோ இதெல்லாம் எதுக்காக மக்களே உங்களுக்காக தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எங்கெல்லாம் போகலாம் என்னெல்லாம் பண்ணலாம், இன்னும் என்னோடய விலாகில் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மக்கள்லாம் பாருங்கள் வேலைக்கு போய்ட்டு மதிய சாப்பாடு வருவாங்களாட்ருக்கு. எல்லாம் கூலி வேலைக்கு தானே, விவசாயம் தானே. ஆனால் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பள்ளத்துக்குள்ளே வீடு. மழையில் வந்தால் எப்படிங்க அதான் ஃபுல்லாக நிரம்பிடுமே. இல்லை இப்படி மக்கள் வந்து வசிக்கிறாங்க பாருங்கள். ஐயோ அமைதியாக சந்தோஷமாக வசிக்கிறாங்க. அக்கா என்னங்கெல்லாம் மூட்டையில் என்னது இது தக்காளி. நீங்கள் என்ன? நாங்கள் வீடியோ எடுத்துருக்குறோம். வீடியோ சேனல். வேலைக்கு போய்ட்டு மதிய சாப்பாடு போயிட்டு இருக்கீங்களா? சரி சாப்பாடு போகிறோம். சரி வீடியோ எடுத்துகிட்டு போகிறதும் என்ன ஊருக்குள்ளே இருந்து இங்கே எடுத்துகிட்டு போகிறீங்களா? ஆமாம் எல்லாத்தையும் தக்காளி எடுத்துகிட்டு போகிறாங்க. தோட்டத்தில் விளையும்ல அதே தோட்டத்துக்கார அப்படியே கேட்டு எடுத்துகிட்டு போகிறது தான் 2-3. ஆனால் இங்கே இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் நிலம் இருக்குங்க.
ஆக்சுவலாக வந்து ஒரு இது ஒன்று கேள்விப்பட்டேன். என்னென்னா இந்த மலையில் வாழ்கிற அந்த மலைவாழ் மக்களோட அந்த இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடங்கள் வந்து பர்மனெண்ட் பட்டா அப்படின்னு கொடுக்க மாட்டாங்களாம் அவங்க பேரில் எழுதி. ஆனால் அவங்க பூர்வீகமாக அங்கே தாத்தா பாட்டி காலத்துலேருந்து அவங்க அங்கே தானே வாழ்ந்துட்டு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இருக்கிற வரைக்கும் அங்கே இருந்துக்கலாம், விவசாயம் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம், எத்தனை பெரிய பெரிய வீடு கட்டலாம், என்ன வேணால் பண்ணிங்க. ஆனால் அந்த இடத்த மற்றவங்களுக்கு விற்கக்கூடாது, வெளியிருந்து வரவங்களுக்கு விற்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது. அதாவது ஃபாரஸ்ட்டு அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அந்த ஒரு சட்டத்தில் இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் அந்த இடத்த அனுபவிச்சுக்கலாம், யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் கட்டி வாடகை கூட விடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி இருக்குது, விவசாயம் பண்ணிக்கலாம், நீங்கள் எவ்வளோ வேணால் விளைவிச்சிக்கலாம், அதை இன்கம் பார்த்துக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் விற்கக்கூடாது, அந்த இடம் வனத்துறைக்கு சார்ந்தது. ஸோ இப்படி இருக்குது. இது ஒரு இது கேள்விப்பட்டேன், சரியாக தெரியல. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். முடியல, பஞ்சு முட்டையாட்ட ஆயிடுச்சுங்க. பயத்துலேயே எனக்கு பாதி இது போயிட்டு இருந்துச்சு எனக்கு. அழகான சூப்பரான கிராமம். நம்ம பஸ்ஸில் வரும்போது ரைட் சைடில் காமிச்சிடலாங்க, அந்த கிராமம் தான் அது. அப்படியே உள்ளே வந்திருக்கு. ஸோ இப்படியே போயிட்டு கடைசியில் ஒரு வில்லேஜ் இருக்குது. அப்போ நான் கேட்டேனே, அதுக்கு கீழே அப்படியே கடம்பூர் போகும், வண்டி இருந்தால் போங்க, அதுவும் ரிஸ்க்கு தான் அப்படின்னாங்க. யானை இருக்குமா, ஸோ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஓகே ரைட்டு. இப்போ தான் சிறுத்தைக்காட்டு தப்பிச்சு வந்தோம். அடுத்தது யானையா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபாரஸ்ட்டு அதுலேருந்து அப்படியே எடுத்துட்டிங்கன்னா அந்த சைடு அது எல்லாமே ஃபுல்லாக எலிஃபேண்ட் ஜோன், ஃபுல்லாக எலிஃபேண்ட்டு தான். எலிஃபேண்ட்டு, சிறுத்தை, புலி எல்லாமே இருக்கும். அங்கே கடைசியில் ஒருத்தர் யாரோ கட்டி வச்சுருக்காங்க வீடு, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. யானைலாம் வருமாமாங்க, அடிக்கடி இந்த கிராமத்துக்கு யானை வருமாமா, அதுலேருந்துலாம் பூந்துக்கிறோம். அப்படியே அந்த அக்கா கிட்ட பேசுவோமா? ஸோ இங்கே இருக்க மக்கள் பார்த்திங்கன்னா கன்னடம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு லாங்குவேஜ் பேசுகிறாங்க. ஆனால் அது பியூர் கன்னடமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தரவுகள் சொல்லுது. ஸோ இங்கே பேசுகிறது பியூர் கன்னடம் கிடையாது, மொழி கலப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லாமே கர்நாடகா பார்டரில் இருக்குல்லைங்க, ஸோ அதனால் மொழி கலப்பு ஏற்பட்டு அது ஒரு புது விதமான லாங்குவேஜ் உருவாயிருக்கு. ஸோ இது இவங்க பேசுகிற லாங்குவேஜ் என்னென்னு தெரியாது, ஆனால் கன்னடம் சாயல் அதில் வேணால் உறுதியாக சொல்லலாம். படுத்துட்டாங்க, நம்ம படுத்துட்டீங்க வெயிலில். திருன்னு வேறு காலம் ரசிக்கிறதுங்க, என்ன பண்ணுறது. பாருங்க, பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம அப்படி கீழே தெரியுது. என்ன பண்ணுறீங்க? யூடியூப் சேனலுங்கண்ணா. யூடியூப் சேனல்? ஆமாங்கண்ணா. பாருங்க, நம்ம அங்கேருந்து வந்தோம், இப்போ தான் அங்கேருந்து வந்தோம். கோட்டை பஸ்ஸு திரும்பி வந்துச்சு பார்த்தீங்களா, திரும்பிச்சு பார்த்தீங்க அந்த இடம். ஒரு அழகான கிராமங்க, சரி சார். நட்டு ஆனால் இங்கே பெருசாக கடை, மளிகை கடை அதெல்லாம் எதுவும் இல்லை. அந்த தாத்தா கடை நம்ம பிஸ்கட் வாங்கினதுலேயே ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. மிட்டாய் இருக்குது, மிருக்கு மிக்சரு, மேலே வத்தி தீப்பெட்டி, இந்த மாதிரி தான் இருக்கும். மளிகை சாமான் வாங்குறது செலவு பண்ணி கீழே தான் போகணும். ஆசனூர்
ஆசனூர், திம்பம், அதையும் மீறி வேணும்னா சத்தியமங்கலம் தான் கீழே. ஸோ இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இங்கே இருக்கிற மக்கள்லாம் வளர்ந்துட்டுருக்காங்க. அதுவும் சந்தோஷமாக வாழ்கிறாங்க. கஷ்டத்தை உள்ளே வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு வச்சுக்கோம், அப்படியே சொல்லுவோம். ஸோ இப்படி தாங்க இருக்குது என்னோடய வாழ்க்கை முறை. 2 வீலர் இருந்தால் போதுங்க, ஜம்முன்னு 2 வீலர் இருந்துச்சுன்னா மாஸ்க் காட்டிடலாம், ஃபுல்லாக சுற்றலாம், எங்கே வேணால் போகலாம். எமர்ஜென்சினாலும் சரி எதுவும் சரி 2 வீலர் இருந்துச்சுன்னா இது பண்ணலாம். இது பாருங்க ஆட்டு பண்ண. அப்புறம் இன்னொன்று, இங்கே இருக்கிற மாடு ஆடுலாம் என்ன பண்ணுறாங்கன்னாங்க அவுத்துட்றாங்க, காலையில் அவுத்துட்றாங்க. ஃபுல்லாக பாங்காடு காட்டுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஃபாரஸ்ட் ஃபுல்லாக எங்கே தோணுதோ அங்கெல்லாம் போயிட்டு கும்பலாக போயிட்டு மேய்ஞ்சிட்டு வந்துடும். மேய்ஞ்சிட்டு கரெக்டாக அந்த ஒரு 5 மணி 6 மணி ஈவினிங் ஆச்சுன்னா போதும் கரெக்டாக வீட்டுக்கு வந்துடும், அதுவே வந்துடுது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பழக்கப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் போயிட்டு அப்படியே மாடு ஆடுலாம் முடியும் மேய்ச்சிட்டு இருக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. வேலையை விட்டுட்டு நீங்கள் ஏதாவது வேலைக்கு போகலாம். காலையில் திறந்து விட்டு அவுத்து விட்டு நீங்கள் பாட்டு வேலைக்கு போய்க்கலாம், அப்புறம் ஈவினிங் அதுவாக வந்துடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பழக்கம்லாம் இங்கே இருக்குது. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. அடிப்பம்பு சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்குல்ல இந்த வில்லேஜு. நம்ம ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒரு சூப்பரான வில்லேஜுங்க. வாவ், இது பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பச்சை பசேன்னு புல்வெளிகள். இதுதான், இதை பார்க்க தான் நம்ம வரோம். இதெல்லாம் தான் நமக்கு வந்து இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு ஏதோ கண்குளிராக ஏதாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்ற ஒரு சந்தோஷம். இந்த மாதிரியான விஷயங்கள் வேறு என்ன பெருசாக ஒன்றும் இல்லை. ஸோ கைஸ், இங்கே பஸ் வசதி இல்லை, 5 மணி தான் பஸ்ஸுங்க, மணி இப்போ 3 தான் ஆகுது. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம். ஸோ கொஞ்சம் தூரம் முன்னாடி போனோம்னா அங்கே போகிற லோடு வண்டி ஏதாவது வரும், ஏறிக்கலாம் அப்படின்னாரு இதோ இந்த ஐயா. ஸோ இவர் கூட சேர்ந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ தனியாக போனால் ஆபத்து, அதனால் இவர் கூட சேர்ந்து இவர் லோக்கல் இவருக்கு தெரியும். ஸோ எது எங்கேருந்து எப்படி வருது, எப்படி தப்பிக்கிறதுன்னு. ஏங்க உங்களுக்கு தெரியுங்களா? சரி. சரிண்ணா, தொட்டி வரைக்கும் போகலாம்ல, அங்கே எதுவும் பிரச்சனை இருக்காதுல்ல? சரி. கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோட்டாடை அப்படிங்கிற கிராமத்துலேருந்து தொட்டிக்கு நம்ம நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப் தெரியுது பார்த்தீங்களா, அது வேற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நான் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரலாங்க, அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே நடந்து போகணும். ஸோ அந்த தொட்டிங்கிற கிராமம், அதாவது இங்கே அப்படி போயிட்டு இப்படி போகணும் மேலே. அதை தாண்டி உங்களுக்கு வந்து ரோடு மோசமாக இருக்கும், அங்கே வந்து போக்குவரத்து கிடையாது. பிகாஸ் கடம்பூர் போகிற வழி யானைக்காடு. ஸோ ஃபுல் ஃபாரஸ்ட்டு, திக் ஃபாரஸ்ட்டு, டேஞ்சரஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ அங்கெல்லாம் வந்து இங்கே இருக்கிற லோக்கல் பீப்புள்ஸே அங்கே போகிறதுக்கு வந்து தயங்குவாங்களாம். ஸோ அந்த வழியாக யாரும் போக மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாரி ஒருத்தங்க 2 பேர் தைரியம் இருந்தால் 2 வீலரில் போவாங்களாம். ஸோ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, போய் அந்த கிராமத்தை பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்துடலாம். ரிட்டர்ன் வந்தோம்னா நமக்கு ஈவினிங் 6 மணிக்கு பஸ் இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா? ஸோ அந்த பஸ்ஸை பார்த்துட்டு ஏறி கிளம்பிட வேண்டியதான். இதுதாங்க இப்போ இருக்கிற பிளானு. ஸோ அப்படியே போவோம். அந்த ஒரு வியூ மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன், நம்ம வந்ததுக்கான ஒரு ஒர்த்தான ஒரு வியூ, அந்த வியூ. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கோம். அழகாக இருக்குது பார்த்துங்க, சூப்பராக இருக்குல்ல கிராமம். ஸோ இதுதான் நம்ம கடைசியாக சிறுத்தைக்கிட்டேருந்து தப்பிச்சு யானை காட்டுக்குள்ளையெல்லாம் கடந்து தொட்டிங்கிற ஒரு ஃபைனல் ஊர். நம்ம கோட்டாடை தான் நம்ம ஃபைனல் நினச்சோம், குளியாடா கோட்டாடை தான் ஃபைனல் நினச்சோம். ஆனால் அதுக்கு மேலேயும் தொட்டின்னு ஒரு கிராமம் இருக்குது. ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டு அதை மட்டும் விடணும், விடவே முடியாது. அதுவும் லேண்ட்ஸ்கேப்பர் தரமாக இருக்குது, சும்மா விட முடியுமா? விட முடியாது. அதனால் இப்போ நம்ம போய்ட்டு அதையும் கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடலாம். ஸோ இதான் பிளானு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஃபேமிலி அழகாக வசிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இப்படியே போக வேண்டியதான். எவ்வளோ தூரம் வரும்னு தெரியல, போவோம். ஸோ
ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்த வரைக்கும் இங்கே இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் என்னவாக இருக்கணும் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. விவசாயம், கால்நடை வளர்ப்பு, இது ரெண்டும் தான். தண்ணிக்கு பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா ஃபாரஸ்ட்லேருந்து தண்ணி வருது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மழை வருது, அடிக்கடி மழை வருது. ஏரி, குளம், சின்ன சின்ன குட்டைகள்லாம் இருக்குது. ஸோ இப்போ ஃபாரஸ்ட்லேயே தண்ணி வற்றிட்டா தான் இங்கே பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு போர்லாம் போட்டிருப்பாங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ போர் போட்டிருந்தா ஓகே, சந்தோஷம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 குடும்பம் இருக்கும், அவ்வளோதான். அழகான குடும்பம். ஃபுல்லாக ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்காங்க, குழந்தை குட்டின்னு சொல்லி. இது என்னடா எப்படி கிடக்குது? நாய்க்குட்டி படுத்துட்ருக்கா. பலாமரங்க அது. அக்கா, அண்ணா, இங்கே பலாமரங்க. அக்கா, அக்கா, இங்கே பலாமரங்க. இங்கே பாருங்க. அப்பா தெரியுதா? பாருங்க, பலாமரம் இங்கே ஒரு கீழே விழுந்து கிடக்குது. என்ன அது? பலாமரம் சும்மா பழுக்கு சூப்பராக இருக்குல்லங்க. இது சொந்த மரமா? அக்கா, ஏய் இருடா, கடிக்குமா? ஏய் அக்கா கூப்பிடுங்க. உடலைங்க, சும்மா அந்த தொட்டி வரைக்கும் போயிட்டு பார்க்கலான்னு வந்திருக்கோம். இது பலாமரம் நம்மளுதுங்களா? பலாமரம் நம்மளுதா? அது எப்படி இங்கே கொடுப்பீங்க ரேட்டுக்கு? கீழே ஏதோ ஒன்று வச்சுருந்தாங்களே, கீழே ஒன்று கிடக்குது. இல்லை தான் இங்கே ஒத்தக்காலதா? இல்லை இங்கே இங்கே அங்கே பாருங்க, மரம் நம்மளும் தானே? ஓகே ஓகே. இந்தா பழம் இல்லையா? அது வேஸ்ட்டுங்களா? ஆட, இது எப்படி சீசன் தானா எப்படிங்க? சீசனுக்கு தான் ஒரு பழகுமா? எப்போ வந்தால் கிடைக்கும்? இல்லை, ஆமாம், இவ்வளோ தூரம் வந்து டோசரி வாங்கிட்டு போகலான்னு பார்க்குறேன். அது என்ன மரம்? அப்படி ஒரு மரம், பழம் ஆகாத மரம். சரி சரி சரி, அதுதான் பார்த்தேன். சரி கேட்டு வாங்கிட்டு போகலான்னு பார்த்தேன். அது காயெல்லாம் யாரும் வீட்டிலலாம் பண்ண தெரியாது. பழம்னா எதாவது எடுத்துகிட்டு போகலான்னு பார்த்தேன். சரி 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 சரிம்மா, வரேங்க. அந்த மரத்தில் பழமே ஆகாதுங்களாம்மாங்க, காய் தான் பழுக்கிறது இல்லையாம்மா. என்னடா அது புதுசாக இருக்குது, பழம் பார்க்க பழுக்காத பலாமரம் என்னடா மரம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஒரு மரத்தோட இதுங்க, நேச்சர் அப்படி. காற்று ஜில்லுன்னு இருக்குதுங்க. காற்று ஒரு மாதிரி பாருங்கள், உங்களுக்கே தெரியுது எப்படி ஃபேஸில் எப்படி லைட்டு சன்லைட் அடிக்குது பாருங்கள். ஆனால் அடிக்கிற காற்று ஜில்லுன்னு இருக்குது. ஸோ ரெயின் டைம்லாம் அந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்துட்டோம்னா ஊட்டி கொடைக்கானலையே தூக்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிற மக்கள் தயவு செஞ்சு அந்த இடத்த வந்து ப்ரமோட் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி ஹிடன் பிளேஸ் எல்லாமே சொல்கிற ஒரு விஷயந்தான். ஸோ வந்து நாஸ்தி பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து நாங்கள் அமைதியாக அழகாக அந்த இயற்கையோடு நாங்கள் ரசித்து வாழ்ந்துட்டுருக்கோம் அமைதியாக. ஸோ அது வந்து ட்ரெண்ட் பண்ணி விட்றாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்துட்டேன். ஸோ இதுதாங்க மேட்ரு. ஸோ இங்கே வந்து இப்போவே இந்த வெயில்லையும் அடிக்கிற காற்று ஜில்லுன்னு இருக்குது. சீரியஸாக சூப்பராக இருக்குது. அப்படியே குளுன்னு மழை காலத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஈவினிங் டைம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நீங்கள் மழை காலத்தை கூட விடுங்க, இப்போ ஈவினிங் டைம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஒரு சூப்பரான ஒரு அழகான கிராமங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற
ஈரோடு மாவட்டத்தின் கடைசி கிராமம். இப்போ நம்ம பேசிகிட்டு போகும்போது திடீர்னு சிறுத்தை சறுக்குன்னு வந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளோதான், நான் காலி, நான் காலி அப்படிங்கிற மாதிரி தான். ரிஸ்க் எடுப்போம், ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் இளங்கோ. எல்லாம் யாருக்காக? உங்களுக்காக. இல்லைங்க, ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு பார்த்தீங்களா? ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. இங்கெல்லாம் வந்து உள்ளே போகிறேன்ட்டு போனீங்கன்னா முடிஞ்சு. எந்த டைம் என்ன வேணால் வரும். யானை வரும், சிறுத்தை வரும், புலி வரும், கடிச்சு கொதைட்டு போயிட்டே இருக்கும். இதுதான் அழகு அழகு அழகுன்னா அழகுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மொத்த கிராமம் தெரியுது. நம்ம வந்த வழி, நடந்து வந்த வழி இதில் வந்திருக்கோம். இப்படியே போயிட்டு அந்த மலை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு அந்த சைடு தான் அந்த வில்லேஜ் தான். போய் பார்த்துட்டு வந்துட வேண்டியதான். இது பாருங்க, இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா ரெசார்ட்லாம் வரதா வந்து சொன்னாங்க. பாருங்கள், ஜல்லிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ரெசார்ட் கட்டுறதுக்காக இங்கே வந்து நிறைய பேர் லேண்டு வாங்கி போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இங்கெல்லாம் லேண்டு கொடுத்தாங்க அப்படின்னு தெரியல எனக்கு. ஆனால் இப்போ வந்து இது ஏன் இன்னும் கட்டாமல் இருக்காங்க அப்படின்னா, இது வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கான். ரெசார்ட் இந்த ஏரியாவில் எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி புதுசாக வந்து கோர்ட்லேருந்து இது வந்திருக்கு, ஆர்டர் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் பாருங்கள், இபி லைனில் எடுத்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்காங்க யாரோ. பாருங்கள், ரோடு மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள், பார்த்தீங்களா? இது எடுக்கிறாங்க பாருங்கள், விவசாயம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க பாருங்கள் மக்கள். ஸோ பயமாக தாங்க இருக்குது அதில் போகிறதுக்கு. பாருங்க, அடர்ந்த காட்டு பகுதி. இதிலிருந்து ஏதாவது ஒன்று கிளம்பி வந்தால் எப்படி இருக்கும் சாமி? முடிஞ்ச. ஸோ இப்போ நம்ம கடைசியாக அந்த எட்ஜ் வரையும் போயிட்டு வரப்போகிறோம். போகிறது சேஃபான்னு தெரியல, ஆனால் இந்த இளங்கோ போயிட்டுருக்கோம். சாணியெல்லாம் இருக்குது, ஆடு மாடெல்லாம் மேய மாட்டிருக்கு. சத்தியமாக திக்கு 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 திக்குன்னு இருக்குங்க இந்த ஃபாரஸ்ட் உள்ளே பார்க்கும்போது. போகணுமான்னு தோணுது. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பார்த்துட்டே வந்துடுவோமே. ஏதோ ஒன்று நடக்கிறது நடக்கட்டும். சத்தியமாங்க திக்கு 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 இருக்குது. என் மூஞ்சி பார்த்தா உங்களுக்கு தெரியுதுல்ல? போகலாமா வேண்டாமா இருக்கா?
அவ்வளோதாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து மொத்த ஊருமே தெரியும். கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்தோட ஈரோடு மாவட்டத்தோட கடைசி கிராமம். ஸோ இந்த உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவானி சாகர் டேம் தெரியும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வியூ பாயிண்ட்டுங்க செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ பாயிண்ட்டு. ஸோ இதுதான் ரோடு. ஸோ கிராமம் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான். ஸோ கைஸ் இதுதாங்க ஈரோடு மாவட்டத்தோட கடைசி வில்லேஜு. ஸோ முடிஞ்சது, பார்த்தாச்சு, எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வரும்போது தான் இந்த இடத்துலங்க ஏதோ சவுண்டு கெட்டே இருந்துச்சு. எனக்கு அப்படியே அள்ளு விட்டுருச்சு. நான் உள்ளே ஓடிட்டேன். ரைட் சைடில் ஒரு வண்டி தடை இருந்துச்சா, அதில் பூந்து ஓடிட்டேன். அப்பா மரண வீதியிலாங்க. அப்பா சரியான பீதி ஆயிடுச்சுங்க. அந்த சைடு ஒரு வழி இருந்துச்சு, அதை ஓடிட்டேன். அப்புறம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டில் நின்றதுக்கப்புறம் திரும்பி இறங்கி நடந்து வந்தேன். தயவு செஞ்சு தனியால் வந்துடாதீங்க, அனுபவத்தில் சொல்கிறேன், தனியாக வந்துடாதீங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வியூ செம்மையாக இருக்கா. இதுதாங்க. ஸோ இதுக்கு மேலே அப்படியே நம்ம கிளம்பி வீடு போய் சேர வேண்டியதாங்க. மரண பீதியாக காட்டிடுச்சுங்க இன்றைக்கி ஃபுல்லாகவே. சிறுத்தை என்னென்னவோ பார்த்துட்டோங்க. ஓகே, இந்த லேண்ட்ஸ்கேப்புக்கு தாங்க காசு வேற மாதிரி இருக்கா. ஓகே சரிங்க, நான் இந்த அழகான லேண்ட்ஸ்கேப்போட வீடியோவை கட் பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாடியிலிருந்து ஒரு காய்கறிலாம் ஏற்றிட்டு போகிற ஒரு வண்டிங்க. இது என்ன இல்லை, மேரக்காயா, மேரக்காயின்னு ஒரு காய்ங்களாமா. ஸோ அந்த காய் ஒரு பிக்கப் வந்துருக்கு. பிக்கப் ஆனது பாருங்க, காய் எடுத்து பாருங்க. இங்கே இருக்கிற மக்கள் வந்து இந்த மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட்லாம் எப்படி சொல்கிறது பயன்படுத்திக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பஸ் வசதி எதுவும் கிடையாது, டைமுக்கு தான் போகுது. ஸோ இவர் ஒரு விஷயம் சொன்னாருங்க, இந்த காட்டில் நடந்து போயிடலாம் கொஞ்சம் தூரம் அப்படின்னாரு. எனக்குலாம் கொஞ்ச நேரத்தில் அடிச்சு விட்டுச்சு, ஏன்னா சிறுத்தை வரையும் பார்த்துட்டு இருந்தேன்னா. ஸோ பயத்துலேயே தான் நடந்து வந்தா, கரெக்டாக நம்ம நேரம் வண்டி வந்துருச்சு, தப்பிச்சிட்டேன். இந்த வண்டியில் ஏறியாச்சுங்க. ஸோ ஈரோட்டில் இருக்க கடைசி கிராமத்துக்கு போயிட்டு இப்போ நம்ம திரும்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோங்க. ஸோ போகிற வழியில் இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்குது. ஸோ பார்த்துட்டே போகலாம். நீங்கள் பைக் எடுத்துனா பிரச்சனை இல்லைங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஃபுல்லாக காடு தான். இதில் எங்கே வேணால் எப்போ வேணால் என்ன வேணால் போட்டு வரும். தம்பி எனக்கு போட்டுருக்கியா? சிறுத்தை பார்த்துருந்து இங்கே வருதா சிறுத்தை? அங்கே தண்ணி குடிக்குமாமாங்க சிறுத்தை, யானையெல்லாம். ஸோ கைஸ் நல்ல வேலை, நமக்கு நேரம் நல்லா இருக்குங்க. நடந்து போயிட்டோம்டா, அங்கே நடந்து போயிட்டு உள்ளே போயிட்டேன், அந்த எட்டுக்கு போயிட்டேன். போய் திட்டினாங்க அங்கே இருக்கிற கிராமத்துக்கு, எதுக்கு போனீங்க, தண்ணி எதுக்கு போனீங்க அப்படின்னு திட்டினாங்க. நடந்து போனாங்க. ஸோ கைஸ் நடந்து போனால் தான் பிரச்சனை. இங்கே வண்டி இருந்தால் கூட அதை போட மாட்டேருக்கு. ஸோ எக்ஸ்பீரியன்ஸுங்க, ஒரு திகில் நிறைஞ்ச சத்தியமங்கலம் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு கடைசி வில்லேஜுக்கு போயிட்டு நம்ம திரும்பிட்டு இருக்கோம். ஸோ கைஸ் தயவு செஞ்சு அழகாக இருக்குது, போய் பார்க்கலான்னா தனியாக போயிடாதீங்க. நான் அங்கே போனதுக்கு இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்த கிராம மக்கள் என்னை பிடிச்சி திட்டுன்னு திட்டுறாங்க. யாரை கேட்டு உள்ளே போனீங்க, யானை சிறுத்தை நடமாட்டமெல்லாம் இருக்குது, மனசார நீங்கள் அங்கே போகிறீங்கள அப்படின்ற மாதிரி பேசுனாங்க. தனியாக என்ன தைரியம் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. தெரியலைங்க, ஏதோ போயிட்டேன், அங்கே நடந்து போகலான்னு சொன்னாங்க. நடந்து போகலான்னா இந்த ரோட்டில் போகலான்னு சொல்லியிருப்பாங்க, உங்களை யார் அங்கே போக சொன்னாங்க அப்படின்னு திட்டுறாங்க. சரி, அதான் உள்ளூர்காரங்க தெரிஞ்சுங்களாட்டு இருக்குது, அதனால தான் நாங்கள் அமைதியாக இருந்தோம். பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது நீங்கள் புது ஆளுங்கன்னு அப்படிங்கிறாங்க. ஸோ கைஸ் தனியாக இந்த மாதிரி நடந்து வந்துடாதீங்க. இன்றைக்கி ஏதோ என் நேரம் நல்லா இருக்குது, அதனால் உயிரோடு இப்போ திரும்புகிறேன். அப்படி இந்த இடத்துல அப்படி கூசுது. அவங்க சொன்னதுமே என்ன ஆயிருக்கும் என் நேரம், அங்கே போயிட்டு ஏதாவது இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்.
ட்ராவல் பண்ணுங்கள், ட்ரெக் பண்ணுங்கள், சேஃபாக பண்ணுங்கள், கூட உள்ளூர்காரங்க துணையோடு பண்ணுங்கள். இந்த மாதிரி தனியாகலாம் போகவே போகாதீங்க. வயசு கோளாறில் நான் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் கடைசி. இனிமேல் நானும் தனியாக போகிறது கிடையாது, போக போகிறதும் கிடையாது. ஓநாயெலாம் இருக்குமாங்க, ஓநாய் குச்ச ஓநாய், காட்டு நாய். ஸோ பாருங்க நாயெல்லாம் உடைக்கிது பாருங்கள். ஸோ அது வீட்டு நாய் தான், பிரச்சனை இல்லை. ஸோ தனியாக வராதீங்க, தயவு செஞ்சு தனியாக வராதீங்க. சரி கைஸ், இதோட நான் விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஊரில் போய் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுதான் கடைசி. பாட்டிமா, அந்த பாட்டிமா நமக்கு பலாப்பழம் கேட்டோம்ல, அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. சரி கைஸ், இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன் விலாகை. அப்புறம் போய் கண்டினியூ பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இந்த காட்டுக்குள்ளே வருது மிருகம். அந்த வெள்ளை வீடு தான் ஃபஸ்ட்டு வீடு. அதுக்கு அந்த சைடு ஃபுல்லாக பாங்காடு, எல்லாம் பாங்காடு. யானை, சிறுத்தை, புலி, கிளி எல்லாம் எந்நேரம் ஆனாலும் வரும். எல்லாம் அதுதான் பாங்காடு. இதுதான் வீடு, ஊர். வழி பிடிச்சிட்டு வர வேண்டியது தான். அதுக்கு என்ன ஊருன்னு தெரியுமோ வீடுன்னு தெரியுமா சாமி? யானை வந்தால் தப்பிச்சிடலாம், சிறுத்தை தான் கொஞ்சம் இது. இந்த நாய்க்காக வந்தது. நாய் பிடிக்கிறதுக்கு வருது, நாய் ஆட்டுக்குட்டியில் பிடிக்கிறதுக்கு வருது. இப்போ நைட் ஆனால் வெளியே வர மாட்டீங்களா? என்ன வெளியே வர மாட்டீங்களா? வெள்ளாமைக்கு பேட்டரி போடுவோம். இருந்தாலும் அந்த யானை மேலே காய்க்கு வருதல்ல, ஆமாம், காவல் சுற்றுறாங்க பேட்டரி போட்டு ஆனைக்காக. காவல் என்ன இல்லைன்னா நாஸ்தி பண்ணிடுறேன் பயிர். என்ன பண்ணுறது? எல்லாம் கம்பத்தால் முடிச்சு போட்டுருவேன். டெய்லி வருதா எப்படி? அது நேரம் வந்து அது வரும். பசியானா இப்போ எல்லாம் உள்ளே இருக்கும். இருட்டான பசி ஆயிட்டா ஏதோ ஒரு பக்கம் சொல்லவங்க இல்லை. ஆளுநர் கஷ்டம்தான். கெட்டாத விஷயம் எல்லாம் குறைகள் தான். சரிங்கக்கா. படித்த பசங்களுக்கு நல்ல வேலை இல்லை. சரிங்களா? சரியாக குடிக்கிறதுக்கு தண்ணி வசதி இல்லை, ஒரு டவர் இல்லை அர்ஜென்ட்டு ஃபோன் பண்ணுறதுக்கு. முக்கியமாக டிகிரி படித்த பசங்களுக்கு நல்லா வேலை வேணும், அதுதான் முக்கியம். அதுல ஜனத்தொகை எல்லாமே போயிடுச்சு. எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போ? முதல்ல ஜனத்தொகை அதிகமாக இருந்ததுங்க. இப்போ எல்லாருமே கீழே படித்த வேலை கீழே போயிட்டாங்க. இருக்கிறவங்க எல்லாம் இங்கே வசதி வாய்ப்பு இல்லாமல் எல்லாம் கீழே டவுன் பக்கமாக போயிட்டாங்க. ஆமாம். சரிங்க, இப்போ நான் இங்கே தான் இருப்போன்னு நீங்கள் அடம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன? இங்கே நம்மளுக்கு எந்த ஒரு இயற்கை இந்த காற்று, நம்மளுக்கு கீழே இருக்கிற ஒரு பொல்யூஷன் இங்கே வாடகை இல்லை. எந்த ஒரு நாங்கள் அங்கே போய் வாடகை கொடுத்து வாங்கணும், தண்ணி இல்லை இடம் கொடுத்தா போயிருவீங்களா டவுனுக்குள்ள? இந்த வேலை இருக்குங்க, எங்களுக்கு கிளைமேட் ஒத்து வருது. இந்த கிளைமேட்டில் நாங்கள் நல்லா ஏரியாவே நம்மளுக்கு பெட்டராக இந்த டவர் ஒன்று இருந்து நம்மளுக்கு பஸ் வசதி, அதாவது இருக்கிற இடத்துக்கு கவர்மெண்ட் வசதி செஞ்சு கொடுக்கணும். எங்க இருந்தாலும் எந்த கிராமத்துல இருந்து ஒரு ஓட்ட போட சொல்றதுக்கு உரிமை இருக்குது இல்லைங்க. அப்புறம் அவங்களுக்கு அந்த ஏரியாவில் வசதியை செஞ்சு கொடுக்கணும். சரி, எல்லாம் ஓகேங்க. வனவிலங்குகள்லாம் வருது இல்லை, அப்போ அது எப்படி? அது அப்போ இருந்து அப்படி அது கூட சேர்ந்து தானே வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறாங்க. 100 வருஷமா அது கூட சேர்ந்து தானே இருக்கிறாங்க. அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு இருக்குதுங்களா? அதெல்லாம் ஒன்று அதுக்கு உண்டான பாதுகாப்பு பண்ணி கொடுங்க. நீங்கள் ட்ரென்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் ஃபண்டு வருது, அதை ஒதுக்குன்னா அவங்க ட்ரென்ச் வெட்டி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு கர்நாடகா சைட்லலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ட்ரென்ச்சை போட்டு அதில் மின்வேலி அமைச்சு கொடுத்து அந்த மாதிரி வேலையை இங்கே பண்ணி கொடுங்க. இந்த கிராமம் வந்து குறைகள் நிறைந்த கிராமமாக தான் இன்னும் இருக்குது. எந்த ஆட்சி வந்து குறைகளோட தான் இருக்குது. எந்த ஆட்சி வந்தாலும் அப்படி தான் இருக்குதுங்கிறீங்க? அந்த அப்படியே தான் இருக்குது, மாற்றம் இல்லைங்க, எந்த மாற்றமும் இல்லை. தண்ணி 20 நாள் தண்ணி இல்லை, அதுக்கு எந்த ஆஃபீஸில் போய் கேட்டாலும் அவங்க ஒரு கரெக்டான ஒரு முடிவே இல்லை. 20 நாள் ஒரு குடி தண்ணி இல்லை, ஒரு போரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இல்லைன்னா ஃபண்ட் இல்லைன்றாங்க. தமிழ்நாட்டில் ஃபண்ட் இல்லைங்களா? சொல்லணும், இது என்ன இருக்குது, யார் சொன்னால் என்னங்க, குறை இருக்கிறத சொல்லி தானே ஆகணும். அப்போ தானே கிடைக்கும். அதை பார்ப்பாங்க, 10 நிமிஷம் நியூஸாக பார்ப்பாங்க, அவ்வளோதான். கூட்டாய் கூட அரைப்பாளையம் அரைப்பாளையம் வரைக்கும். சரிங்க, அங்கே வரேங்க. சரி, போயிட்டு இல்லைண்ணா, இது இந்த காய்கறி வண்டி. ஐயா வரேங்க.
நடந்து போகிறேன்னு இருந்தேன். அங்கே உட்காந்து நடந்துட்டு வந்தீங்க ரோட்டில்? ஆமாம் ஆமாங்கண்ணா. நேற்று போகும்போது. ஆமாம் ஆமாங்க. கணக்கு எடுக்கிறதுங்களா? இல்லைங்கண்ணா, சேனல் எங்கள் யூடியூப் சேனல் நம்ம கிராமத்தை பற்றி. யூடியூப் சேனல்? ஆமாம் ஆமாம். இது ஃபுல்லாக இதுங்கண்ணா இறத்தா? ஆமாம், எடுத்து யானைக்கு போடுறது. யானைக்கு போட்டுருக்குறீங்க? யானைக்கு வந்து தொங்கு பெண் போட்டுருவாங்க, ஆ பன்னிக்கு சென்டரில் போட்டுக்கிறது. ஆமாங்க. பன்னிக்கு மாவட்டத்தெல்லாம் ஆனைக்கு ஹோட்டல் இருக்குமில்லங்க இங்கே? அதே போல ஓட்டு இருக்குது. அப்புறம் அங்கேருந்து கீழே போகிற வண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா ஏறிக்க வேண்டியதான். டிம்ப வரைக்கும் கொடுத்தா கூட போதும். அப்புறம் அதுக்கு மேலே பஸ் வரும். இங்கே அரையப்பாளையம் பஸ் வருங்க இப்போ. இல்லை அங்கே போனால் மைசூர் டைமுக்கு நிறைய வரும்ல. இங்கே கொலையால் பஸ் போகிறேங்க. கைஸ், இந்த கிராமத்துல இருந்து அரேபாளையம் வரைக்கும் ஒரு அண்ணா போனாரு. அவரு கூட அங்க போய் நம்ம இறங்கிட்டோம். அங்கிருந்து நம்ம பஸ்ஸை பிடிச்சி சக்திக்கு போய் அங்கிருந்து அப்படியே வீட்டுக்கு போயிட்டாங்க. ஃபைனலா இந்த ட்ரிப்பை பத்தி நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தனியா இந்த கிராமத்துக்கு நீங்க போக ட்ரை பண்ணாதீங்க. ரொம்பவே டேஞ்சரான ஒரு வழியை கடந்து நீங்க போற மாதிரி இருக்கிறதுனால யாரும் ட்ரை பண்ண வேணாம். கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா வேணா ஒரு தடவை போய் சும்மா பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த மாதிரி ரெகுலரா டிராவல் கண்டென்ட்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்ப்போம். பாய் கைஸ்.